வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. 1930ஆம் ஆண்டு இதே நாளில் மகாத்மா காந்தியின் தலைமையில் தொடங்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தண்டி யாத்திரை தினத்தை நினைவு கூறும் வகையில் இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாத்மா காந்திக்கும் தண்டி யாத்திரையில் பங்கேற்ற அனைத்து துணிச்சலான சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார். உலக சிறுநீரக தினமான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் சுகாதார சேவைகளை மேம்படுத்தும் வகையிலும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக பிரதான் மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளதாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். சர்வதேச எரிசக்தி முகமை அவசரகால எண்ணெய் இருப்பிலிருந்து 400 பில்லியன் பேரல் எண்ணெயை விடுவிக்க முடிவு செய்துள்ளதற்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. கத்தாரிலிருந்து 500க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நேற்றிரவு புதுடெல்லி மற்றும் இதர பகுதிகளுக்கு வந்து சேர்ந்ததாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் வெற்றி தொடர்வதாக அமெரிக்க அமைச்சர் திரு பீட் எக்ஸே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு எதிரான போர் குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தான் இறுதி முடிவு எடுப்பார் என கூறினார். ஈரானின் ஏவுகணை திறனை முடிவிற்கு கொண்டு வருவது, அந்நாட்டின் கடற்படையை அழிப்பது, ஈரானில் அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதை தடுப்பது உள்ளிட்ட 3 இலக்குகளுடன் இந்த போர் தொடங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் போதிய கையிருப்பு உள்ளதாகவும் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தில் எந்தவித தடையும் இல்லை என்றும் நுகர்வோருக்கு வழக்கம் போல் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.